வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 2 சிட்டிகை உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக முந்திரி திராட்சை இது போட்டு கலந்துக்கலாம். 3/4 கப் வெல்லத்தை 1 கப் தண்ணி ஊற்றி லேசாக கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது அப்பம் ரொம்பவே சுவையாக இருக்கும். கடைசியாக இதில் ஒரே ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்து கலந்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு பதத்தில் இருந்தால் தான் நமக்கு நல்ல குண்டு குண்டான அப்பம் கிடைக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை ஒவ்வொரு கரண்டி ஊற்றி நல்ல மிதமான தீயில் 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான அப்பம் தயாராகிடுச்சு. இதே மாதிரி மற்ற மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் இதை உடனே பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அப்பம் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.